தூய்மை பணியாளர்கள் நடத்திய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த உழைப்போர் உரிமை இயக்கத்தின் தலைவரும் வழக்கறிஞருமான பாரதி சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். இதுகுறித்து விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். எப்போது அவர் ஆஜரானார்? எவ்வளவு நேரமாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தூய்மை பணியாளருக்கு ஆதரவாக வழக்கறிஞர் பாரதி சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் 12 மணி அளவில் ஆஜராகி இருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாநகராட்சி அலுவலகம் வெளியே 10 நாட்களுக்கு மேலாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டத்தில் வழக்கறிஞர் பாரதியும் அவர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவுப்படி அந்த அனைத்து தூய்மை பணியாளர்களும் கைது செய்யப்பட்டு வடசென்னையில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்தார்கள். இதனையடுத்து அந்த அனைத்து ஊழியர்களும் தென் சென்னையில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இது என்ன வழக்கு என்பதை காவல்துறை பக்கத்தில் அவர்கள் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. இந்த நிலையில் இவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட வழக்கறிஞர் பாரதி பெரியமேடு காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என நேற்று சம்மன் வழங்கப்பட்டது. இந்த சம்மன் அடிப்படையில் இன்று வழக்கறிஞர் பாரதி நேரடியாக காவல் நிலையத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கிருந்து போலீசார் அவரை நுங்கம்பாக்கம் செல்லுங்கள் என அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் சரியாக 12 மணி அளவில் அவர் ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் அவருக்கு ஆதரவாக தூய்மை பணியாளர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் 100க்கும் மேற்பட்டோர் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் சூழ்ந்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக நுங்கம்பாக்கம் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முரளி.